எப்படியாச்சு கிடச்சிருச்சு. லிஸ்ட்டும் போட்டாச்சு. யார் லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட்? அட நம்ம அன்பு தம்பி. இவனை ஃபர்ஸ்ட் பண்ணலன்னா திருஷ்டி கிடையாது. அப்பா நிம்மதியா சாப்பிடலாம். அக்கில் இல்ல. ஓ பசிக்குதே. ஓ இன்னொரு பாக்கெட் இருக்கா? இதோ இரு வரேன். என்ன நம்ம கிச்சன்ல கூப்பிட்டாங்க, போ சீக்கிரமா போ. போறேன். இத தொடாத. அம்மா கூப்பிட்டீங்களா? ஓ இருடா இரு. பிளான் சக்சஸ். இனிமேல் நம்ம ஃப்ரீயா சாப்பிடலாம். உன்னை அம்மா கூப்பிட்டாங்கன்னு சொன்னேன். இப்போதைக்கு நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து உட்காந்துட்டு இருக்க. அதுக்கு கையில வாட்ச் வேற. ஏய் என்ன தும்மரா பண்ற? இன்னும் திருகவே இல்ல. இரு வரேன். அம்மா கூட்டம் உனக்கு இருக்கு. வா. என்ன மா உங்ககிட்ட ரகுராம் டாக்டர் நம்பர் இருக்கா? ஏய் சும்மா இரு. அம்மா இங்க வாங்கம்மா. என்னடா? என்ன சர்ப்ரைஸ் ஆனியா தம்பி? உங்களுக்கு சொன்னா புரியாது. இருங்க வரேன். என்ன பார்த்தா கிறுக்கு மாதிரியே இருக்கா? நான் இப்போ யாருன்னு காட்டுறேன். வாங்க வாங்க. எதுக்குடா கூட்டு வந்த? இங்க தானமா இருந்தா. இங்க தானமா பார்த்தேன். யாரு? ஆடியா. மா டாக்டருக்கு மிஸ்டு கால் கொடுங்க. உனக்கு தான் ஃப்ரிட்ஜில் ஒன்று எடுத்து வச்சிருக்கேன்ல, அதை போய் எடுத்து சாப்பிடு. எனக்கு வேலை இருக்கு. 2 பேரும் விளையாடிட்டு இருக்கீங்க. போ. என்ன நடந்துச்சு இப்ப? இங்கேயும் இருக்கா அங்கேயும் இருக்கா? எனக்கு தான் அதான் என் கண்ணில் பிரச்சனைன்னு நினைக்கிறேன். நல்லா அவனை போட்டு பொழந்தாச்சு. லிஸ்ட்ல யாரு செகண்ட்? ஐயோ அம்மாவா? என்ன பக்கத்துல இருக்க டியூஷன் கிளம்பிட்டு போ. சீக்கிரம் போயிட்டு வா. பாய் பாய். அவனும் பாட்டி வீட்டுக்கு போயிட்டான். இவ டியூஷன் போயிட்டா. நம்ம போய் ஜாலியா டிவி பார்க்க வேண்டியதுதான். ஜாலியா டிவி பார்க்குறீங்க? இதோ வரேன். இப்பதானே மடிச்சு வச்சுட்டு போனேன். போயிட்டாங்களா? இதோ
என்ன சத்தம்? ஏய், இப்பதானே திருப்பி மடிச்சு வச்சுட்டு போனேன். என்ன நடக்குது? ஏய், என்ன? என்னம்மா ஜாலியா டிவி பார்த்துருக்கீங்க போல. 2 பேர் ஃபேமிலி மெம்பர்ஸ் டன். 3வது யாரு? அட நம்ம மோனா ஆண்டி. இதோ வரேன். வந்துட்டோமா? வராங்களா? ஆண்டி இருங்க. பாடி ரவுடி. நான் ரவுடி இல்ல, ரவுடி பேபி. இந்த வாய்க்கு ஒன்றும் குறைச்சல் இல்ல. ம், சரி நகரு, நான் வேற ஸ்வீட் கொடுக்க போகணும். உங்க அம்மா ஏதோ அர்ஜென்ட்டா பண்ணி கேட்டா. அதான் ஆண்டி நான் கொடுத்துடுறேன். நீயா? அதெல்லாம் நான் கொடுத்துடுவேன். நீலாம் கொடுத்தா செட் ஆகாதுடி. நீங்க வர ஃபங்க்ஷனுக்கு கிளம்பணும்ல, என்கிட்ட கொடுத்து. அதுவும் கரெக்ட் தான். ஆனா சரியா கொடுத்துருவேல அம்மா கிட்ட. ஏய் லட்டுடி, உடஞ்சிடக்கூடாது, அப்புறம் உங்க அம்மா ரொம்ப திட்டுவா. இந்தா. அதெல்லாம் சேஃபா கொடுத்துருவேன். சரி பார்த்து கொடு, நான் கிளம்புறேன். எப்படி கொடுக்குறேன் பாருங்க. வந்தோடனே கிளம்பிடும்பா. அதோ வந்துட்டாங்க கூப்பிடுறேன். கிளம்பலையா இன்னும்? நான் கிளம்புறதுக்கு தான் ரெடியா இருக்கேன். லட்டு எங்க? ஸ்வீட் பாக்ஸா? நான் தான் அலியா கிட்ட கொடுத்து அமிச்சேனே. அவளே இப்பதான் கிளம்ப போயிருக்கா. எல்லாரும் இங்க தான் விளையாட்டு இருந்தா. இல்ல ஆலியா தான் வழி மறிச்சு ரவுடி பேபின்லாம் சொல்லி வாங்கிட்டு போனா. அக்கா என்னக்கா விளையாடுறீங்க? உங்களை நம்பி தானக்கா நான் சொன்னேன். கொடுக்காம கொடுத்துட்டு வந்துட்டா. அவட்டே கேளுங்களேன். ஆலியா, நீ தானே வந்து வெளியில வாங்கிட்டு போன ஸ்வீட் பாக்ஸ்? நான் வரல ஆண்டி, நான் எதுவும் வாங்கல. இல்ல இவகிட்ட தான் கொடுத்தேன் நானு. ஐயோ ஆண்டி, நான் எதுவும் வரவே இல்லையே. மேல குளிச்சு ரெடி ஆயிட்டு இருந்தேன். நான் தான் சொல்றேன்ல அவ மேல இருந்தான்னு. அக்கா நிஜமாக்கா, பக்கத்து வீட்டுல இருக்கீங்க, இத்தனை வருஷமா தெரியும் தானே நம்பி கொடுத்தேன். இப்போ வந்து முடியாதுன்னு கூட சொல்ல, கொடுத்துட்டேன்னு போய் சொல்றீங்க. உங்க வயசுக்கு நீங்க பண்ற வேலையா அது? போங்கக்கா. ஆலியோ, நீ தானே வந்து என்கிட்ட வாங்கிட்டு போன. உண்மையாவே நாங்க வரவே இல்ல. உனக்கு இருக்கு. என்ன சொல்றாங்க? லிஸ்ட்ல நம்பர் 4 யாரு? அட நம்ம சாரு. எப்படியெல்லாம் தொல்லை பண்ணிருக்கீங்க. அந்த ரூட் சொல்லி, இந்த ரூட் சொல்லி, ஸ்கொயர் ரூட் சொல்லுன்னு. இப்ப வர சார் உங்க ரூட்ல. இதோ வரேன். நீங்க என்ன பண்ற? ஸ்கூல் விட்டு இவ்வளவு நேரம் ஆச்சு, வீட்டுக்கு போகாம ஊரை சுத்திட்டு இருக்க, அதுவும் ஏன் ஏரியாவில் நின்னுக்கிட்டு. நாளைக்கு மேக்ஸ் டெஸ்ட் வச்சுட்டு படிக்காம. ஆமா சார், நாளைக்கு மேத்ஸ் டெஸ்ட் வைக்கிறதுக்கு தகுதி இருக்குதான்னு டெஸ்ட் பண்ண வந்திருக்கேன். எனக்கு தகுதி இருக்கான்னு செக் பண்ண வந்திருக்கியா? ஆமா. என்ன கேட்க போறப்போ? இன்னும் நான் கேள்வியே கேட்கல. கேளு, என்ன கேட்க போற? கேளு. 14 பேர் ஒரு டீ கடைக்கு போறாங்க. 77 காஃபியை ஆர்டர் பண்றாங்க. அந்த 14 பேரும் அந்த காஃபியை எக்ஸ்ட்ராவும் கொடுக்க கூடாது, மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ண கூடாது, கம்மியாகவும் குடிக்க கூடாது. ஆனா அவங்க எல்லாத்தையும் குடிச்சும் முடிச்சிட்டாங்க. எப்படி? சொல்லுங்க. ஆளுக்கு 5. 14 ஆளுக்கு 8 குடிச்சா? கொஞ்சம் கை நீட்டுங்களேன். இதுக்கு கூட உங்களுக்கு ஆன்சர் தெரியல. சரி, நீ சொல்லு. 77 காஃபி. 77 காஃபி. இது கூட உங்களுக்கு பதில் தெரியல. நீங்க மேக்ஸ் டீச்சரா? இன்னும் எவ்வளோ கேள்வி கேட்பீங்க. ஆனா நீங்க வெறும் மேக்ஸ் தான் படிக்கிறீங்க. ஆனா அண்ணா இங்கிலீஷ் படிக்கணும், ஜியோகிராஃபி படிக்கணும், சயின்ஸ் படிக்கணும், தமிழ் படிக்கணும், லாங்குவேஜ் படிக்கணும், எவ்வளோ படிக்கணும் தெரியுமா? இதுக்கு நடுவில் நீங்கள் கேள்வி வேற கேட்பீங்களா? நாங்கள் ஆன்சர் சொல்லணுமா? சொல்லனா எங்கள் அம்மா கிட்ட சொல்லுவீங்களா, இல்லைனா பிரின்சிபல் கிட்ட சொல்லிடுவீங்களா?
இப்போ உங்களுக்கு கூட தான் ஆன்சர் தெரியல இல்ல உங்களோட அம்மா கிட்டயோ பிரின்சிபல் கிட்டயோ சொல்லவா? உனக்கு வாய் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. உங்க அம்மாட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாதான் நீ சரி போடுவ. வா வா நீ சிவா வா, உங்க அம்மாட்ட நான் கம்ப்ளைண்ட் பண்றேன். வா 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 வந்து வண்டியில ஏறு. போறேன். என்னைய கேள்வி கேட்கிறியா நீ? இன்னைக்கு நான் எல்லார்ட்டையும் கேள்வி கேட்டா நீ என்கிட்ட கேள்வி கேட்கிற. வா மாட்டின பாரு இன்னைக்கு. இறங்கு இறங்கு, முதல்ல நீ இறங்கு. நீ அப்பதான் நீ சரி போடுவ. ஓஹோ உள்ள ஓடிட்டியா நீ? இன்னைக்கு உன்னை விடுறதா இல்ல நானு. ஆலியா 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 வரேன். யார் டம்ம டம்ம? நகருங்க. ஏய் ஆலியோட மேக்ஸ் சார். ஆலியா ஆலியா சார். ஆமா உங்க பொண்ணு ஆலியா எங்க? வீட்ல இல்ல தானே? ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஸ்கூல் முடிச்சிட்டு என் வீட்டுக்கு முன்னாடி என்ன கேள்வி மேல கேள்வி கேக்குறா. ஸ்கூல் முடிச்சு 2 மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்க எதுக்கு இங்க வந்து கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க? நான் யாருங்கிறது காட்டுறேன். 70 டீங்கிறா 70 காப்பிங்கிறா. சாருங்கிறது மரியாதை வேணா? என்ன கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்கா. முதல்ல உங்க பொண்ணை கூப்பிடுங்க. அப்ப வீட்ல இல்ல தானே அவ? என் பொண்ணு வீட்ல இல்ல அதானே? ஆமா. ஆழியா ஐயோ மேக்ஸ் சார். இதுக்கு முன்னாடி கலர் Dress, இப்போ யூனிஃபார்ம். உங்க பொண்ணு என்ன பண்றா தெரியுமா? 70 டீன்றா 70 காப்பின்றா. மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கா. கரெக்ட் தான் சார். அவ அப்படிதான். இந்த வயசுல ஒரு 70 டீ 70 காஃபி குடிக்க முடியுமா? அறிவில்லாம பேசுற. உங்க பொண்ணு மாத்தி மாத்தி ஏதோ பண்ணிட்டு இருக்கு. உங்க பொண்ணுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்ற நானு. நல்ல டாக்டர் கிட்ட காட்டுங்க மொத. உங்களுக்கு மிஸ்டர் ரகுராம் தெரியுமா? அதே யாரு? தெருமனையில இருக்க டாக்டர். 100 ரூபா தான் சார்ஜ் பண்ணுவாரு. சூப்பரா பாப்பாரு. உங்களுக்கு தான் ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். போகும்போது அவரை பார்த்துட்டு போங்க. என்ன பார்த்தா என்ன லூசு மாதிரி தெரியுதா உங்களுக்கு? குடும்பமா இது. அம்மா பொண்ணு சேர்ந்து என்ன பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்களா? நாளைக்கு ஸ்கூலுக்கு வாங்க, உங்களுக்கு இருக்கு. ஏங்கிட்டிய இவர் மேக்ஸ் சாரா இல்ல மென்டல் சாரா? இல்ல மேக்ஸ் போட்டு போட்டு மென்டல் ஆயிட்டாரா? முதல்ல ஸ்கூலை மாத்தணும். பா செம்ம டயர்டா இருக்கு. லிஸ்ட்ல யாரா லாஸ்ட்? அட அட நம்ம ஆசை சித்தப்பா. இதோ வரேன். அதோ கம்மி கம்மி. ஆலியா எங்க போற? கடைக்கு. கையில் என்ன? சாக்லேட். போகும்போது அப்படியே சாப்பிட்டுட்டே போலாம். சித்தப்பாக்கு இன்னொன்னு? எனக்கு. ஐ எதிர் வீட்டில் பொண்ணு இருக்கு பார்த்தியா? அந்த பொண்ணு கொடுத்துருவா. அவளுக்கா? அவள இல்ல, அவ வருங்கால சித்தி. இது வேறயா? போ போ குடு போ. ரொம்ப தான் யோசிக்கிற. சரி இருங்க, அம்மா கேட்டு வந்து கொடுக்குறேன். பாடுறா. என்ன காஸ்டியூம் சேஞ்சா? ஆமா. ஆமா சாக்லேட் அங்க? நான் சாப்பிட்டேன். நீ சாப்பிட்டியா? சரி இதை கொடுங்க. சரி போ கொடுத்துருவா. அதெல்லாம் முடியாது. என்ன பேச்சில் ஒரு திமிர்த்தனம் தெரியுதே? ஆமா பேச திரும்ப தெரியுது, நடையில சண்டை கோழி தெரியுது, அப்புறம் துப்பறி வாழ. சாரி துப்பிட்டேன், உங்க மேல இல்ல. ஏமாலியா? சரியில்லையே. அதுதான் நானும் சொல்றேன், எதுவுமே சரியில்லை. வரது தெருவில் இருக்கிற பொண்ணுங்க எல்லாருக்கும் சாக்லேட் கொடுன்னு சொல்றது, என்ன போஸ்ட்மேன் ஆக்குறது, அது முடியலன்னா உட்காந்துக்கிட்டே வேலை வாங்குறது. இது எடு அது எடுன்னு. என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? ஓவரா பேசுறாரு. இந்த வயசுல உங்களுக்கு என்னென்ன வேலைலாம் பார்க்கணும்? நீ வேலைக்கு ஆக மாட்ட. இதுக்கெல்லாம் ஒரே முடிவு தான். அண்ணி போங்க மேல போய் சர்ப்ரைஸ் ஆகுங்க. என்ன இங்க இருக்கா? ஐயோ என்ன சித்தப்பா சர்ப்ரைஸ் ஆனீங்களா? என்ன இங்க இருக்கா? ஐயோ பாய். என்னடா? என்ன மேலுக்கு இல்ல மேஜிக்கா? ஆமா, உனக்கு எப்படி தெரியும்? அதெல்லாம் நம்மளுக்கு ஆல்ரெடி வந்துருச்சு. ஓஹோ, ஏதாவது ஒன்று பண்ணணும்டா. பண்ணணும். அப்பா எல்லாரையும் முடிச்சுட்டோம். தேங்க்யூ யுனிவர்சல் பாஸ். ஓ
இப்போ தூங்குவோம். ஆ. ஆ. கை கால்லாம் இப்படி வலிக்குது. நம்ம தானே அவங்கள போட்டு போலணும். சரி, ஒரு 10 days ரிவர்ஸ் போய் பார்ப்போம். என்னாச்சு? யார் நீ? நீதான் நான் தான் நீ. சரி சொல்லு, என்னாச்சு? அதுவா? இதுக்கெல்லாம் காரணம் நீ தானே. நீ கவலைப்படாத. உன்னை யார் இதெல்லாம் பண்ண சொன்னா? நீ எப்படி பாஸ்ட் இருந்து இங்க வந்த? அதுவா, இந்த வாட்ச் வச்சுதான். சரி, இந்த வாட்ச் எப்படி ஒர்க் ஆகும்? ரொம்ப சிம்பிள். வாட்ச் ஆன் பண்ணணும். டைம் தெரியுதா? இப்போ இந்த டேட் தெரியுதா? மந்த் அண்ட் இயர். இது மூணுத்தையும் நம்ம ஒழுங்கா செட் பண்ணா நம்ம இந்த இயருக்கு போயிடுவோம். நீ கவலைப்படாத. உன்னை அடிச்ச எல்லாரும் நான் போய் பார்த்துட்டு வந்துடுவா? வேணாம் வேணாம் வேணாம். நான் என்ன சொல்றேன், நான் ஒரு டேட் அண்ட் டைம் சொல்றேன். அங்க போறியா? 22/2095. அப்பா போயிட்டாளா? வேற இந்த வாட்சோட திருப்பி போனான்னு வச்சுக்கோ, இன்னொரு கையும் காலையும் கட்டு போட்டுட்டு தான்